கிட்ஸ் பெஸ்டியில் ஸ்க்ரூ கார் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, கொஞ்சம் பேர் வாங்க தவறி இருப்பீங்க. இன்னும் 5 நாளில் அதை ரீஸ்டாக் பண்ணிடுவோம். இப்போ அதே மாதிரி சூப்பரான ஒரு ப்ராடக்ட். நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும், அவங்க கூட நம்ம என்கேஜாக இருக்கணும், இல்லை அவங்களுடைய மியூசிக்கல் அந்த ஒரு நாலேஜை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 15 நோட்ஸ் உடன் சைலோஃபோன் கிட்ஸ் பெஸ்டியில் 399 ரூபாய் கொடுக்க போகிறோம். கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. இது 15 நோட்ஸ், இது 12 நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது 399. கொஞ்சம் நாட்களுக்கு மட்டும்தான் இந்த விலைக்கு நம்மளால் கொடுக்க முடியும். கம்பேர் பண்ணி பாருங்கள். உடன் ஐட்டம், பேட்டரிலாம் எதுவுமே இல்லை. பட் குவாலிட்டி, சவுண்ட் அப்படிங்கிறதும் நம்ம குழந்தைகளை என்கேஜாக வச்சுருக்கிறதுலையும் இதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கீழே அதுக்கான லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற இந்த பெயரை வச்சதுலேருந்து அரசியலில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை இங்கே வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கோம். அதே வெளிப்படைத்தன்மையை நம்முடைய நீதிமன்றங்களும் இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துக்கு பிறகு கண்டிப்பாக நம்முடைய அரசியல்வாதிகள் திருந்தி தான் ஆகணும். அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிக்கு கூஜா தூக்குற யாராக இருந்தாலும் சரி, அவங்க செய்கிற தவிர மக்கள் ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இல்லை ஒரு அரசியல் கட்சியில் கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே நடக்கக்கூடிய தவறுகளையும் கூட்டணி கட்சிகள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. புது கட்சிகள் வந்தால் கொள்கையில் முரண்பாடு இருந்தால் அதையும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே சமகால அரசியலில் ரொம்ப சூப்பராக நடந்துட்டு இருக்கு. யார் எப்படி இருந்தாலும் சரி, எங்களுடைய கொள்கை இதுதான், உங்களுடைய கொள்கை இதுவாக இருந்துச்சுன்னா மக்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறதுலாம் இப்போது பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. சின்ன நியூஸ்லேருந்து பெரிய நியூஸ் வர சோஷியல் மீடியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆகும்போது இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய சரியான ஒரு சவுக்கடி அரசியல்வாதிகளை திருந்த வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான சில அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தமிழகத்தில் உள்ள 2 கட்சிகளுக்கும் மக்கள் மீது அக்கறை இல்லை. இதை நான் சொல்லலை, இதை சொல்லியிருப்பது நம்முடைய நீதிமன்றம். தமிழகத்தில் உள்ள 2 கட்சிகளுக்கும் மக்கள் மீது அக்கறை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. 2 கட்சிகளும் சொந்த கட்சியினர் நலன்களில் மட்டுமே அக்கறையுடன் உள்ளனர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2 கட்சிகளும் எதற்காக ரொம்ப பெரிய அளவில் மோதிக்கொள்வார்கள் தெரியுமா? ஒன்று அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, இல்லை பழி வாங்குறதுக்கு, இல்லை மாற்றி மாற்றி குறை சொல்வதற்கு. இதை தவிர மக்கள் மீதான நலன் அப்படின்னு ஒன்று இருக்காங்கிற கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அதிமுக அலுவலகம் சூறையாடப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து. அதிமுக அலுவலகம் சூறையாடப்பட்ட வழக்கை விரைந்து முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. 2 கட்சிகள் தொடர்புடைய வழக்குகளை மட்டும் விசாரித்தால் போதுமா, வேறு வழக்குகள் இல்லையா எனவும் உயர்நீதிமன்றம் கேள்வி. இந்த 2 கட்சிகள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வழக்கே எங்களுக்கு நிறைய இருக்கு, இது மட்டும் நாங்கள் விசாரிச்சா போதுமா, இல்லை அதையும் மீறி வேற ஏதாவது நல்லது செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையாப்பா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. மக்களாகிய நாம் தான் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த அரசியல் கட்சியை பற்றி யோசிக்காதீங்க, எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது, அதெல்லாம் இங்கே இல்லை. ஆனால் மக்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நாம, நாளைக்கு நம்முடைய குழந்தைகள், நாளான்னைக்கு நம்முடைய பேர குழந்தைகள், இந்த ஒரு குழந்தை பேர குழந்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய பூமி, நம்முடைய மாநிலம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளம், அதை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள், அது சமமாக எல்லோருக்கும் கிடைக்கிறதா அப்படிங்கிறத கவர்ன் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகள், இவங்க எல்லாருமே சரியாக வேலை செய்யலைன்னா இங்கே மறுபடியும் சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பிறப்பால் இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறத மட்டும்தான் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதை எப்படி எதிர்க்கிறோமோ, அது ரொம்ப முட்டாள்தனமானது, அது பைத்தியக்காரத்தனமானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரியான எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டியதுதான். ஒரு நபருக்கு ஒரு அரசாங்க உதவி கிடைத்து இன்னொரு நபருக்கு, அதே கிரைட்டேரியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு நபருக்கு அந்த அரசாங்க உதவி கிடைக்காமல் போறதும் இங்கே சமூக நீதியை நாம் கொலை செய்கிறோம் என்பதுதான் அர்த்தம். இங்கேயும் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கு. இந்த இடத்துல எங்க இருந்து ஏற்றத்தாழ்வு வரும்னா, இந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்களுக்குலாம் சீக்கிரமா அந்த சலுகை கிடைச்சிரும், அந்த அரசியல் கட்சி சார்ந்தவனுக்குலாம் அந்த சலுகை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை இருக்கு. அப்படின்னா இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்களுக்கு சீக்கிரமா அங்கே ஒரு லைசன்ஸ் கிடைச்சிடும், இவங்களுக்கு கிடைக்காது, இவங்களுக்கு இவ்வளோ பணம் இருக்கு அதனால ஈஸியாக கிடைச்சிடும், இவங்களுக்கு பணம் இல்லை அதனால கிடைக்காது. இது எல்லாமே கண்டிப்பாக களையப்பட வேண்டியது. இப்படி களையப்பட வேண்டியது தான் நம்ம அரசியல் ஆக்கணுமே தவிர, ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த சில விஷயங்களை மட்டும் அரசியலாக்கி பேசிட்டே இருந்தோம்னா நம்ம ஊர் மீடியா அதை மட்டும்தான் டிபேட் பண்ணுவாங்க. ஆனால் நாம் என்ன டிபேட் பண்ணணும்னா உண்மையான மக்களுக்கான தேவை என்ன அப்படிங்கிறது தான்.
இங்கே உண்மையான மக்களுக்கான தேவை அப்படின்னு சொல்லும்போது கிண்டி அரசு மருத்துவமனையில் நடந்த அந்த விஷயம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள். ரொம்ப பெரிய நன்றி. நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. தமிழ் பொக்கிஷத்தில் கடந்த 2 தினங்களாக அது ட்ரெண்டிங்கில் இருக்குது. இவ்வளவு சினிமா, இவ்வளவு பிக் பாஸ் எல்லாம் தாண்டி நம்முடைய அந்த ஒரு காணொளி ஒரு 13, 12வது இடத்துலலாம் ட்ரெண்டிங்கில் இருந்தது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். பட் நிறைய பேர் அதனால இம்பாக்ட் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் கேள்வி கேளுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, கேள்வி கேட்ட நமக்கு இப்போது அடுத்ததாக நிறைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத உணரக்கூடிய தருணம் இது. ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி, இல்லை ஒரு 6-7 மாதங்கள் கூட ஆகியிருக்கும், அறப்போர் இயக்கம் ஒரு ரிப்போர்ட்டை வெளியில் விடுறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மின்மாற்றி அப்படின்னு சொல்லும் பாருங்க, அதில் ஏற்பட்ட குளறுபடிகள், அந்த டெண்டரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில் நாமும் ஒரு வீடியோவை வெளியில் விடுறோம். அப்போ அந்த வீடியோவுக்கு பெரிய அளவில் ஆதரவுலாம் கிடையாது. அதையே நம்ம அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா, ஆளும் கட்சி எதிர்கட்சிகள் இதை கொஞ்சம் கவனித்து இதில் நடந்திருக்கக்கூடிய ஊழலை வெளிக்கொண்டு வந்தாலே இங்கே நிறைய அரசியல்வாதிகள் சிக்குவாங்க. அங்கே போடப்பட்டிருக்கும் டெண்டர் எல்லாமே வெறும் செட்டப் டெண்டர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆதாரப்பூர்வமாக பேசியிருந்தோம். இன்னைக்கு அதே விஷயத்தை அதிமுக கையில் எடுத்திருக்காங்க. இது ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி அவங்க எடுத்திருக்கலாம். பட் இப்போ அதை எடுத்திருக்காங்க. யாருக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு அப்படிங்கிறது தொடரப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறையில் இருந்தபோது 2021 2023 வரை நடந்திருக்கக்கூடிய ஊழல் அப்படின்னு சொல்லி இவர் பெரிய ஊழலை ஈடுபட்டிருக்கார், இதோ ஆதாரம் அப்படின்னு சொல்ற அந்த வீடியோவை இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். இல்லை நம்ம வெளியிட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் அதற்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் டேட்டா கலெக்ஷன் இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அந்த டேட்டாக்கு நான் தகுதியானவன், அந்த பாராட்டுக்கு நான் தகுதியானவன் கிடையாது. அந்த பாராட்டு முழுவதுமாக அறப்போர் இயக்கத்துக்கு போக வேண்டியது. ஏன்னா அவங்க போட்டிருந்த அந்த டேட்டா, அவங்க ப்ரெஸ் மீட், அதுலேருந்து தான் நான் அந்த கண்டென்ட் எடுத்து நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன். இதே மாதிரி மக்களுக்கு தேவையான இது எல்லாமே நம்ம தலையில் தானே அந்த விடியும். ஒரு அரசு ஒரு மின்மாற்றி டெண்டர் கொடுக்குறாங்க, அதை இத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி செட்டப் பண்ணுறாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து நீ இது ஒரு 2 லட்ச ரூபாய் கேளு, நீ இது ஒரு 5 லட்ச ரூபாய் கேளு, இதுக்கு மேலே யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு செட்டப் பண்ணி அதே மாதிரி அந்த டெண்டர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுது. இதனால் நமக்கு ஏகப்பட்ட பாதிப்பு. நம்முடைய வரிப்பணம் விரயமாகுது. நம்ம ஹாஸ்பிட்டல் இப்போ கிண்டி அரசு மருத்துவமனையில் நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு, இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. பித்தப்பையில் கல் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் அப்படிங்கிறவர் போகிறாரு. 2 தினமாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, எடுக்கல அப்படிங்கிற 2 விதமான செய்திகள். டாக்டர் சைட்லேருந்து பார்க்க போனால், மருத்துவமனை சைட்லேருந்து பார்க்க போனால் இல்லை அவர் முற்றிய நிலையில் தான் வந்தார், அதனால் அவரை நாங்கள் காப்பாற்ற முடியல, நைட்டு ஃபுல்லாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விக்னேஷ் அவர்களுடைய உறவினர்கள் எடுத்து கொடுத்த பேட்டி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல. 2 தினங்களாக அவங்க ஐசியூவில் மறுபடியும் லாஸ்ட்டு தான் ஐசியூவில் மாற்றி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்காம என் தம்பியை நாங்கள் இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உயிரை இழந்த உறவினர்கள் கண்டிப்பாக அவங்களுடைய குற்றங்களை சொல்வார்கள். அதில் எல்லாமே உண்மை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, அதில் எல்லாமே பொய் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, போதுமான அளவு மருத்துவர்கள் இருக்கிறார்களா, மருத்துவ உபகரணங்கள் இருக்கா அப்படிங்கிறத சரி பாருங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரிக்வஸ்ட் மட்டும்தான். சிஸ்டம் சரியாக செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம கேட்டோம். மாதத்துக்கு இல்லாட்டி 5 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு காட்ட நம்ம வண்டியை போய் சர்வீஸ் பண்ணுறோம். ஏன் சர்வீஸ் பண்ணுறோம்? ஓடிட்டே இருக்கிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கட்டும்னா என்ஜின் முழுவதுமாக சீஸ் ஆகி நம்மளால் அந்த வண்டியை ஓட்டவே முடியாது. அது 10 லட்ச ரூபா வண்டியாக இருந்தாலும் சரி, 12 கோடி ரூபாய் கொடுத்து நீங்கள் வண்டி வாங்கினாலும் சரி. அப்போ ஒரு பீரியடிக் சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம செஞ்சு ஆக வேண்டும். சிஸ்டம் சரியாக இருக்காங்கிறத கவனிக்கணும். இந்த சிஸ்டத்தை தான் நம்ம சொல்கிறோம். அரசு மருத்துவமனை மட்டும் கிடையாது, எல்லா அரசு நிர்வாகங்களும், அதில் பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 2 விஷயங்களை இங்கே அரசாங்கம் கவனிக்க தவறுது என்றால் அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதே மாதிரி இப்போ கிண்டியில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை இனி எப்படி யார் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. உண்மையிலேயே அந்த விக்னேஷ் அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத அரசு விசாரித்து உரிய நடவடிக்கையில் அவங்களுக்கு தேவையான உதவிகளையோ, இல்லை அவங்க தப்பு செஞ்சுருந்தாங்க, டாக்டர் சைட்லேருந்து யாராவது தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கான குற்றத்தையோ, இந்த பக்கம் டாக்டர்ஸ் பக்கம் எந்த தவறுகளும் இல்லை என்றால் இதே மாதிரியான தவறுகள் உறவினர்கள் குற்றம் சுமத்தாதபடி அடுத்த நடவடிக்கையில் எப்படி ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதையும் இங்கே சால்வ் பண்ணால் மட்டும்தான் இதே மாதிரியான விஷயங்கள் இனிமேல் கொஞ்சமாக குறையும். இல்லாட்டா இது ரொம்ப அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு சீசன் மாதிரி இந்த மாதிரியான செய்திகள், ஒரு தற்கொலை பற்றியான ஒரு செய்தி வந்துச்சு, அது ரொம்ப வைரலாக மாறிச்சுன்னா அடுத்ததாக ஒரு வாரத்துக்கு தற்கொலை பற்றியான செய்திகள் மட்டும்தான் நம்முடைய ஊடகத்தில் பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா மக்கள் அதை ரொம்ப பெரிய அளவில் வாசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு ட்ரெண்டு தான் இப்போ ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான செய்திகள்.
இந்த ட்ரெண்டை நம்ம பிரேக் பண்ணணும்னா அங்கே சரியான நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். அடுத்ததா விசிகா மற்றும் திமுக இடையே இருக்கக்கூடிய அந்த சிக்கல் தான். சிக்கலே இல்லை அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டாங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொல்லிட்டாங்க. இரண்டு பெரும் தலைவர்கள் சொல்லிட்டாங்களே, அடுத்ததா தொண்டர்கள் இல்லாட்டி உப தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா அவங்க மோதிக்கிட்டே தான் இருக்காங்க. எப்பவுமே இரண்டு தலைவர்கள் நண்பர்களாக இருப்பாங்களா, ஆனால் தொண்டர்கள் நண்பர்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்று ஏதோ ஒரு சினிமா டைலாக் நான் பார்த்த ஒரு ஞாபகம். அப்போ இங்கே தொண்டர்கள், இரண்டு கட்சியை சார்ந்த தொண்டர்கள் ஒன்றாகவே இருக்க மாட்டாங்க, அவங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் மேல்நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்போதுமே நண்பர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் அப்படி தான் இருக்கணும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் நண்பர்கள்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருமாவளவன் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் நண்பர்கள் சொன்னாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். இப்படி இங்கே யாரோ ஒரு அதிகாரி செய்யக்கூடிய பிழை திட்டமிட்டு இந்த அரசே இப்படி செய்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்துவிடும். இதுதான் திராவிட மாடலா, இதுதான் சமூக நீதியா என்கிற கேள்விகள் வருகிறது. திமுக சார்பாக இல்லாட்டி நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக ஏதாவது ஒரு விழா நடக்கிறது என்றால் அதுல பேனர்ல எங்களுடைய பெயர், விசிகாவினுடைய பெயரோ, அதுல சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கியமான மக்கள் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுடைய பெயர்கள் வைக்கப்படுவது கிடையாது. அதை நாங்க நேரடியா திமுக தான் இதை செய்யறாங்கன்னு சொல்லல. இது ஏதோ ஒரு அரசு அதிகாரி தான் செய்கிறாங்க. பட் அரசு அதிகாரி அந்த பெயரை மட்டும் விடுபட்டு விடுவதால், அவருடைய அஜாக்கிரதையால், அவருடைய கவனக்குறைவால் இந்த மாதிரி பெயர் விடுபடுவதால் அது நாளைக்கு ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிடுது. நேரடியாக அது அரசாங்கத்துக்கு, முதல்வருக்கும் பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. எனவே இந்த மாதிரி விழாவை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய நபர்கள் யாருடைய பெயர் இடம்பெற வேண்டும், யாருடைய பெயர் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சரிபார்த்து அந்த பெயரை நீங்கள் என்ன செய்யுங்கப்பா வைங்க. சப்போஸ் ஏதாவது பெயர் விடுபட்டு இருந்தால் அப்படி ஒரு பேனரை வைக்கவே வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம எடுத்து வாசிச்சு பார்த்தோம்னா, இல்லை ஆளூர் ஷானவாஸ் அவர்களே வேணும்னே விசிகாவை அவங்க என்ன செய்கிறாங்க, போட மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்கிற நிறைய கருத்துக்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு விழா 2 விழா கிடையாது, பல விழாக்களில் இதே மாதிரியான செயல்கள் செயல்பட்டு கொண்டு தான் அவங்க நடத்திட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் விசிகாவினுடைய கொடிக்கம்பம் ஏற்றுவதில் சிக்கல் அப்படிங்கிறது இருக்கு. பல ஊர்களில் விசிகாவினுடைய கொடி ஏற்றுவதில் இன்னைக்கும் சிக்கல் இருந்துட்டு இருக்கான். இத்தனைக்கும் திமுகவினுடைய முக்கியமான ஒரு கூட்டணி கட்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்பர் 1 இடத்துல இருக்கிறது விசிகா தான். அடுத்ததான் அடுத்த கட்சிகள் எல்லாரும். முக்கியமான நபர் திருமாவளவன் அவர்கள் தான். திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு தளபதி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர் அவருடைய கட்சி கொடியை ஏற்றுவதற்கு இன்னைக்கும் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது விசிகாக்கும் திமுகக்கும் இடையே சம்திங் ஏதோ இருக்கு அப்படிங்கிற அந்த புகைச்சலாகத்தான் இருக்கிறது. நேற்று நடந்த சோதனை நீங்க எடுத்து பாருங்க. நேரா ஆதவர்ஜுனா அவர்களுடைய வீடுகளிலும் அலுவலகங்களிலும் அவருடைய மாமனார் வீடு அலுவலகம் அப்படிங்கிறது எல்லாமே சோதனைக்கு உட்பட்டிருக்கிறது. எப்படி சோதனைக்கு உட்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் இதனால பல கருத்து மோதல்கள் உருவாகிறது அப்படிங்கிறதையும் நாம் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா விசிகாவினர் இது போன்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் பேட்டி அப்படின்னு சொல்லி அவரும் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, விசிகா இப்படி தேவையில்லாம சில இடங்கள்ல பேசிடுறாங்க, அது கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது, கூட்டணிக்கு வலு சேர்க்காது. ஸோ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அவங்க கூட்டணிக்கு முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுக என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில் தான் நீங்க நடக்க வேண்டும், அவங்களுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிப்பா கூட்டணிக்கு வந்த பிறகு நாங்கள் அடிமைகளாக மாற வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியை விசிகாவினர் கேட்டார்கள் என்றால் திமுக என்ன செய்வாங்க அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் தான் இந்த இடத்துல. ஸோ மறுபடியும் இங்கே சிக்கல்கள் அப்படிங்கிறது கூட்டணி அமைப்பதில் ரொம்ப பெருசாக இருந்துட்டே இருக்கு. ஏன்னா 2026 முக்கியமான தேர்தல், அதிமுகவும் பாஜகவும் சேரப்போகிறதா அப்படிங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அது முடிந்து போன கதை, எங்களுடைய ஒத்த கொள்கையில் இருக்கக்கூடிய கட்சியை நாங்கள் சேர்ப்போம் அப்படின்னு சொன்னது பிற கட்சிகள் தான், அங்கே பாஜகவுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கடைசியா அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு ப்ரோக்ராம், ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் போகிறாரு. அந்த ஃபங்க்ஷனில் நிறைய ப்ரைஸ் அப்படிங்கிறத டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுல அவங்களுடைய மகனுக்கும் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு ப்ரைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்கிறாங்க, என் பையன் நேற்று நைட்லேருந்து ரொம்ப பிஸியாக இருந்தார், என்னப்பா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது இப்படி வராங்களாம், ப்ராஜெக்ட்டு நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சீஃப் கெஸ்ட்டே நான் தான்ப்பா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, அன்பில் மகேஷ் அவர்களுடைய அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையினுடைய அந்த மாணவனுடைய வீடியோவை நிறைய பேர் வைரல் பண்ணுறாங்க. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் ஐடியா இல்லை, நான் குரூப் மேட்ஸ் தான் ஐடியா, நான் அவ்வளோ பண்ணல ப்ராஜெக்டில். இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் தான் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இது நான் செய்யலை, என் டீம்மேட்ஸ் தான் இதுக்கு ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் தான் சந்தோஷம், ஏன்னா இது செஞ்சது எல்லாமே டீம்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை பேசுகிறார். அப்போ இதை எதிர்கட்சி சார்ந்தவங்க என்ன செய்கிறாங்க, பிஜேபி சார்ந்தவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா அவருடைய மகனுக்காக பிரத்யேகமாக அந்த ப்ராஜெக்டை நேற்று தான் ஓகே பண்ணி ஸ்கூல் என்ன செஞ்சுருக்காங்க, அன்பில் மகேஷ் அவர்களிடமிருந்து அது பரிசு வாங்குவதாக செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. இங்கே எல்லாமே அரசியலாக்கப்படுவதால் இது எல்லாம்
மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அவ்வளோதான். இங்கே எது உண்மை எது போய் அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தகுந்தபடி பேசிக்கிட்டோம். நீங்கள்லாம் யோசித்து பார்க்க வேண்டியது, நம்ம வீட்டு குழந்தை என்ன செஞ்சுட்டு இருக்கு, நம்ம வீட்டு குழந்தைய நாளைக்கு இதே மாதிரி பரிசு வாங்க வைப்பதற்கு நாம் என்ன செய்யணும், அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, அரசாங்கத்தினுடைய சலுகைகள் நமக்கு கிடைக்குதா, நம்ம கொடுக்குற வரி பணத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கா, நமக்கு தேவையான சாப்பாடு, ஊட்டச்சத்து, அந்த ரேஷன் கடையில் கிடைக்கிற பொருட்கள் இது எல்லாமே கிடைக்குதா, இதெல்லாம் உறுதிப்படுத்துங்கள். இதெல்லாம் உறுதிப்படுத்துவதற்கு வெற்றி வாக்குறுதி மட்டும் போதாது, வெற்றி பெற்ற பின் மறந்த அரசியல்வாதிகளை நீங்களும் மறக்க வேண்டும். வெற்றி பெற்ற பிறகும் இல்லை தோல்வி அடைந்த பிறகும் உங்களை நினைத்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் உங்களுக்கான அரசியல்வாதிகள். 2026 அதற்கான சரியான பதிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நம்புவோம். யார் வேணாலும் வரட்டும், ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யட்டும். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 15 நோட்ஸ் சைலோஃபோன் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா கீழே கிட்ஸ் பெஸ்டி லிங்க் இருக்குது. இல்லை எனக்கு 12 நோட்ஸ் போதும், அதனுடைய சின்ன சைஸ் போதும் அப்படின்னா அதுக்கான லிங்கையும் கீழே கொடுத்துட்றேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.